ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பிளாக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நார்மலாக க்ரீன் பாடி வந்தால் நீங்கள் இந்த லைனை மட்டும் மார்க் பண்ணால் போதும். பையிங் ப்ரெஷரோட வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லைனை இப்படி சேர்த்து தான் என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். அப்போ நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க மார்க்கெட் ஏறிட்டு இங்கே வந்து ட்ரிகர் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரிகர் ஆகிற கேண்டில் இப்படி இருந்துச்சுன்னா இந்த இந்த பிளாக் அப்படியே வச்சுக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவை கிடையாது. இப்படி ரிவர்ஸ் ஆகிற மார்க்கெட் இந்த ஆங்கிளில் இப்படி ட்ரிகர் ஆயிருந்துச்சுன்னா அகைன் இந்த பிளாக் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. மறுபடியும் நியூவா என்ன பண்ணிக்கணும், இதை தான் நீங்க என்ன பண்ணணும், டிரா பண்ணணும். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க ட்ரிகர் பண்ணிட்டு போறப்ப அகைன் நீங்க இங்க தான் என்ட்ரி எடுக்கணுமே தவிர இங்க எடுக்கக்கூடாது. ஐ மீன் இந்த பிளாக் நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. சார்ட் நார்மலான ஒரு பிளாக் அகைன் பை ஆயிருச்சு. இதுல விக்கோட பை ஆகல, டைரக்டா ஹிட் ஆகி பை ஆயிருக்கு. அதுவே இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பிளாக் ட்ரிகர் ஆகுறது, விக்கோட ட்ரிகர் ஆயிருக்கனால இதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இதுல இருந்து இங்க ட்ரிகர் ஆயிருக்கு, அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன், பிளாக் வரைஞ்சிருக்கேன். அகைன் பை ஆயிருக்கு, இங்கேயும் என்ன இருக்கு, ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இப்ப பிளாக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்.